வச்சுக்கோ. ஏன்டா என் வரக்குள்ள தீனு போகிறேன், அந்த ஆதங்கம் தான் கேட்டாங்க. எங்களுக்கு ஏன் நிறைய பணிமனம் பண்ண மாட்டேன் அதை தான் கேட்டாங்க. தவிர தப்பாக யாரும் கெட்ட வார்த்தை பேசல. அது வேணால் மக்களுக்கு நான் சொல்லிடுறேன். எங்கள் தொழிலாளர் அப்படிலாம் பேச மாட்டாங்க. எல்லா தொழிலாளி கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க. அந்த உழைப்பில் கெட்ட வார்த்தை பேசுகிறேன். ஏன் பரிசு பண்ண மாட்டேன், ஏன் செய்கிறேன், தேர்தல் வாழ்க்கை ஏன் கொடுக்க மாட்டேன், கொடுத்தல அதை சொல்றது தான் கேட்கலாம். யாரும் ஆச்சரியமா யாரும் கேட்கல, யாரும் திட்டலம்மா. நான் மக்களுக்காக சொல்கிறேன். மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு பொருள் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்சிடலான்னு பார்க்கலாம். கஷ்டமாக எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. வேலையெல்லாம் இல்லாமல் மக்களுக்காக தான் வாயிறோம். நாங்கள் செத்து போனால் கூட பரவாயில்ல. அவங்களுக்கு அப்புறம் சொல்லுங்கள். ஆனால் என்ன சொல்கிறாங்க, சும்மா ஒரு 5 நாளுக்கு தான் போராட்டம் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அப்படி கலந்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் காஞ்சி வயலில் அமைச்சுமா உட்காடுறோம். போராட்டம் நான் சண்டை போடல, ரோட்டில் உட்காந்தா தான் அது போராட்டம். வாய விட மாட்டேன் தான் போராட்டம். நீங்கள் டிவியில் பார்த்துருப்பீங்க. ரெண்டு பேர் டீச்சர்லாம் பர்மிட் பண்ணாங்க, ரோட்டில் உட்காந்தாங்க. அதை தான் போலீஸ்கார வச்சான். நாங்கள் காந்தி வழியில் போகிறோம். அம்மதி புத்தன் இயேசு காந்தி பிறந்த மாதிரி கொஞ்சம் உக்காடிக்கிறோம். நாங்கள் சண்டை போட்டோம். 10ஆம் தேதி சீமான் வந்து உங்களுக்காக போராட்டம் அறிவிச்சிருக்காங்க. ஆமாம், அது எப்படி நான் பார்க்குறீங்க. அவர் எங்களை கூப்பிட்டு ஆயுத வச்சுட்டோம். நாங்கள் அவங்களாம் போக மாட்டோம். இங்கே வேணால் ஆயுத கொடுப்போம். வேறு வழி நாங்கள் ஆயுத கொடுப்போம். நீ எங்களுக்கு வாங்க கூப்பிட்றோம், நாங்கள் போக மாட்டோம். நாங்கள் ஆயுத கொடுப்போம். உங்களுக்காக பண்ணால் போதும். ஆனால் மக்களுக்கு சொல்லுவோம், யாரும் கெட்ட வார்த்தை பேசல. யாரும் கெட்ட வார்த்தை பேச அது சொல்லுங்க. அவங்க எப்படிலாம் சொல்லுவாங்க. அவங்க கோபம் கஷ்டம் அவங்களுக்கு தான் தெரியும். வாடகை கட்டல, கல்வி பில் கட்டல. இப்போ வாடகை கட்டணும் கேட்க மாட்டாங்க. ஹவுஸ் ஓனர் வாடகைலாம் கேட்க தான் செய்வாங்க. அந்த கோவம் என்ன ஆகும், கல்வி போனால் அந்த கோவம் வெளியே வர தான் செய்யும். திட்டலாம் மாட்டான், செய்ய மாட்டேன். அது ஓட்டுக்கு வந்து அரசியல் ஆக்குறீங்கன்னு மேயர் பிரியா சொன்னாங்க. கை பாருங்க, பாத்தீங்களா? அரசியல் வந்து சொல்றீங்க. எத்தனை கட்சிகள் வந்து அரசியல் சொல்றாங்கன்னா அப்படிதான் சொல்றேன். அப்படி அரசியல் பண்றீங்க. அரசியல் நாங்க பண்ணல, எங்க வேலையை உரிமையை தான் கேட்கிறோம். உரிமை அரசியல் வச்சுருந்தாங்கன்னா கொடி வச்சு எனக்கு இதை கூட அதான் கேட்டோம். எங்கள் உரிமையை கேட்குறோம். நீ சொன்ன வாக்கு தேர்தல் வாக்குறுதி தான் கேட்குறோம். ஐயா முகாசில் போச்சு கூடாது. நாங்களே யாரும் சாப்பிட இல்லை. அவங்க சொல்லுவாங்க அரசியல் படி எங்களுக்கு செத்த பார்க்குறாங்க. நேற்று அங்கே உக்காடிக்கிறேன், கொசு வந்து போட்டு செத்துறாங்க எங்களை. ஏன்ப்பா ஒரு 30ஆம் தேதி வரையும் நாங்கள் உட்காந்து அப்போ கொசு வந்து விட்டு தைக்க மூச்சு திணறிச்சு. கொசு விட்டு தைக்குறாங்க.